ஹலோ, ஊர்வசி ஹியர். பூவிழி ராசம் பேசுறேன். ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம். பதில் இன்னும் கிடைக்கலையா? சார், உங்க கேள்வியில விரசம் இருக்கு சார். விரசமா? உங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியுமா? ஹரிச்சந்திரன் சந்திரமதிக்கு கட்டின தாலி ஊரார் கண்ணுக்கே தெரியாதான். ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா. அப்படி ஒரு வரம். கடைசியில மயான காண்டத்துல ஹரிச்சந்திரன் சந்திரமதியை பார்த்து கேட்கறானா, உன் மகனை சவ அடக்கம் பண்றதுக்கு உன் கையில காசே இல்லைன்னு சொல்றியே, அனாதைங்கிறியே, ஆனா உன் கழுத்துல மட்டும் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கே, அப்போ அந்த தாலிக்குரியவன் யார், அவன் எங்க இருக்கான்னு கேட்கறான். அதை வச்சுதான் சந்திரமதியே கண்டுபிடிச்சு சொல்றா, எப்ப என் கழுத்துல இருக்கிற தாலி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்களோ, அப்போ நீங்க தான் என் கணவர்னு. சோ, ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் சந்திரமதியின் தாலி. ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிறீங்களா? எழுதிக்கிறீங்களா? ஊரார் சிரித்திருக்க, ஊரார் சிரித்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, கட்டியவன் தொட்டவுடன், கட்டியவன் தொட்டவுடன், விட்டெறியும் உடை எதுவோ. அதாவது ஒரு பெண் மணமேடையில புருஷன் தாலி கட்டின கையோட ஊரார் முன்னாலையும் உறவுக்காரங்க முன்னாலையும் ஒரு உடைய தூக்கி போடுறான். அது என்ன உடை? நான் இந்த வாரம் பூரா ஹோட்டல் பிராட்வேல தான் தங்கி கவிதை எழுதுறேன். ரூம் நம்பர் 420. உங்களை அவசியம் எதிர்பார்க்கிறேன். என்னப்பா சாரங்கபாணி, கல்யாண இன்விடேஷன் அச்சடிச்சாச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்து முதல் பத்திரிக்கை உங்ககிட்ட கொடுத்துருவார். ஐயோ, உங்க அப்பா கையால நான் இன்விடேஷன் வாங்குறது அது தனி. நாளைக்கு நல்ல நாள். எங்க அப்பா ஊர்ல இருந்து வராரு. அவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவரை நான் இங்க கூட்டிட்டு வரேன். உங்க மாமாவும் சுதந்திர போராட்ட பரம்பரை இல்லையா? அவர் கையால முதல் இன்விடேஷனை எங்க அப்பா கிட்ட கொடுத்தா அது அவருக்கும் மரியாதை, உங்க மாமாவுக்கும் மரியாதை, அதை விட அந்த இன்விடேஷனுக்கே தனி மரியாதை. தரங்கபாணி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதமே இல்ல. சம்பந்திக்கு என் கையாலவா இன்விடேஷன் கொடுக்கணுங்கிறது ஏன் என்ன இல்ல. ஆனா உன் மாமே அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. காலனா காசுக்கு போறாத வெத்து வெட்டு பயாவ என்ன எழவ புழுகி தொலைச்சானோ பொய்யையும் புழுகியும் சொல்லி சம்பந்திய இவன் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட பரம்பரையை சேர்ந்தவன்னு நம்ப வச்சிருக்கான். மாமா அவர்கிட்ட ஏதாவது புளிகி இருந்தா அதுக்கு நாமப்பா பொறுப்பு. நாம புளிக்கணுமா? மாமா சுதந்திர போராட்ட பரம்பரைன்னு நாம போய் சொன்னோமா? அவர் தானே சொன்னார். இதனால பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணல. அப்போ நாளைக்கு நான் எங்கேயாவது வெளியே போயிடுறேன். ஓ மாமனே அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கட்டும். அவங்க வரும்போது நீங்க வீட்டுல இல்லன்னா எப்படிப்பா? டேய், உங்க அம்மா குடும்பத்தையே எனக்கு பிடிக்கல. ஓ மாமா இங்க இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன். ஹலோ. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. பதில் கிடைச்சதா? கிடைக்கல. ரொம்ப சிம்பிளா தானே கேள்வி கேட்டேன். ஊரார் சிரித்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, கட்டியவன் தொட்டவுடன் விட்டெறியும் உடை எதுவோ? தெரியல. அவ புருஷன் தொட்டு தாலி கட்டின உடனே ஊரார் முன்னாடியும் உறவுக்காரங்க முன்னாடியும் குமாரிங்கிற உடைய தூக்கி எறிஞ்சிட்டு திருமதிங்கிற உடைய கட்டிக்கிறான்.
உருவசி, ம், பெண்களை ஏன் மலருக்கு ஒப்பிடுறாங்க? தேனை கொடுக்கறதுனால. குட். ஆண்களையே வண்டு கூப்பிடுறாங்க? தேனை குடிக்கிறதுனால. நோ நோ நோ. தேனை குடிக்கிறதால மட்டும் இல்ல, அந்த தேனை குடிச்சிட்டு அடுத்த மலருக்கு தாவறதாலையும் தான் ஆண்களை வண்டு கூப்பிடுறாங்க. உருவசி, நான் ஒரு மிடில் கிளாஸ். வாழ்நாள் ஃபுல்லா உடுப்பி ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடத்தான் என்னால முடியும். உருவசி, இப்ப இங்க நடந்தது ஜஸ்ட் ஒரு சந்திப்பு, அவ்வளவுதான். சங்கமம் இல்ல. அதாவது ஒரு கலைஞன் ஒரு ரசிகைக்கு கொடுத்த பரிசா இதை நினைச்சு, இனிமே ஓ வழியில போறதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. தனி அறையில் கட்டிக்கொள்வது என்பது வேறு, மணவரையில் கட்டிக்கொள்வது என்பது வேறு. தனி அறையில் கட்டிக்கொள்ள என்றும் நான் தயார், ஆனால் மணவரையில் கட்டிக்கொள்ள அல்ல. No. No.